சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செங்கோட்டையனின் ஆதரவாளர் மற்றும் முன்னாள் எம்பி சத்யபாமாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை தெரிவித்ததன் காரணமாகத்தான். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல நபர்களை பதவியிலிருந்து நீக்கியுள்ள நிலையில் முன்னாள் எம்பி என்று கூட பார்க்காமல் சத்யபாமாவையும் தற்பொழுது பதவியிலிருந்து நீக்கியிருப்பது எடப்பாடி பழனிசாமியே கேள்வி கேட்பதற்கு யாரும் அதிமுகவில் இல்லையா என்று அவரே கூறியுள்ளார். தற்பொழுது எடப்பாடியின் ஆதிக்கம் இது வெற்றியை ஒருபோதும் கொடுக்காது. தொண்டர்களை மதிக்காத தலைவர் நிச்சயம் தோல்வியே தான் தழுவார் என்பதையும், சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 7 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி வேண்டாம் என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் கூற ஆரம்பித்து விட்டார்கள். மீண்டும் அதிமுக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு எடப்பாடி தலைமை வகிக்கக்கூடாது என்ற புது யுத்தம் தொடங்கிவிட்டது என்றே நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சத்யபாமாவை பதவியிலிருந்து நீக்கியது சரியா என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் சுமார் 3500க்கும் மேற்பட்டவர்கள் தானாக முன்வந்து தனது ராஜினாமா கடிதத்தை அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு போன்ற பகுதிகளில் அதிமுகவின் செல்வாக்கு குறிப்பாக எடப்பாடிக்கு எதிராக மாறிவிட்டது. இதனால் ஓட்டுக்களும் கணிசமான முறையில் அதிமுகவிற்கு விழாமல் போகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் பதவியை பறித்தது அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவே தவிர செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ அல்லது செங்கோட்டையனை அழைத்து ஆலோசனை நடத்தி எதற்காக கூறினீர்கள் என்ற கேள்வி கேட்டு ஒட்டுமொத்த நிர்வாகிகளது ஆதரவுகளுடன் இருந்து செங்கோட்டையனின் பதவியை பறித்தால் அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் எடப்பாடி என்ற தனிநபரின் சுயநலத்திற்காக பதவியை பறிப்பது சரியா என்று அதிமுகவின் முன்னாள் எம்பி சத்யபாமா கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.